உருமாற்றம். இதன் ஆசிரியர் பிரான்ஸ் காஃப்கா. அத்தியாயம் 2. சூரியன் மறையும் வரை ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து கிராக்கரால் விழிக்க முடியவில்லை. தூக்கம் என்பதை விட அது ஒரு மயக்க நிலையாகத்தான் இருந்தது. போதுமான ஓய்வும் நல்ல தூக்கமும் கிடைத்தது போல அவன் உணர்ந்ததால் அவனாகவே இன்னும் சற்று நேரத்தில் விழித்திருப்பான். ஆனால் யாரோ வேகமாக நடந்து கூடத்துக்கு போகும் பாதையில் இருந்த கதவை ஜாக்கிரதையாக மூடும் சத்தம் அவனை எழுப்பிவிட்டது. தெருவிலிருந்து மின்சார விளக்குகள் அறையின் கூரை மீதும் மேஜை நாற்காலிகளின் மீதும் அங்கும் இங்குமாக மங்கலான ஒளியை பாய்ச்சன. ஆனால் அவன் இருந்த தரையில் இருட்டாக இருந்தது. மெதுவாகவும் தடுமாற்றத்துடனும் தன்னுடைய உணர் இழைகள் மூலம் அவற்றின் உபயோகம் இப்பொழுதுதான் முதன்முறையாக அவனுக்கு தெரிந்தது. வழி தெரிந்து கொண்டு என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்ள கதவை நோக்கி தன்னை நகர்த்தினான். தன்னுடைய இடது பாகம் ஒரு தனியான நீண்ட விரைப்பான தழும்பு மாதிரி இருப்பதாக அவன் உணர்ந்தான். உண்மையில் அவன் தன்னுடைய 2 வரிசை கால்களை நொண்டித்தான் நகர முடிந்தது. அன்று காலை நடந்த சம்பவங்களினால் பலத்த சேதமடைந்த ஒரு சிறிய கால், ஒரு கால் மட்டும் சேதமானது. உண்மையில் அதிசயம்தான், எந்த பயனும் இல்லாமல் அவனுக்கு பின்னால் தொங்கிக் கொண்டு போனது. கதவை அடையும் முன்பாகவே தான் எதனால் அங்கு ஈர்க்கப்பட்டோம் என்பதை அவன் கண்டு கொண்டான். உணவின் வாசம். அங்கு வெள்ளை ரொட்டி துணுக்குகள் மிதக்கும் புதிய பால் நிரம்பிய கிண்ணம் ஒன்று இருந்தது. காலையில் இருந்ததை விடவும் இப்பொழுது பசி அதிகரித்திருந்ததால் அந்த பாலை பார்த்ததும் சந்தோஷத்தால் அவன் சற்றேறக்குறைய சிரித்தான். கண்கள் அமிழ தன் தலையை பாலுக்குள் விட்டான். ஆனால் ஏமாற்றத்தால் தலையை பின்னுக்கு இழுத்து கொண்டான். நைந்து போன அவனுடைய உடலின் இடது பாகம் உணவருந்த இடைஞ்சலாக இருந்தது. நடுங்கும் தன் உடலின் ஒட்டுமொத்த ஒத்துழைப்புடன் தான் அவனால் அருந்த முடியும். மேலும் அவனுக்கு பாலும் பிடிக்கவில்லை. ஆனால் முன்பு பால்தான் அவனுக்கு பிடித்த பானம். அதனால்தான் அவனுடைய தங்கை அதை அங்கு வைத்திருந்தாள். வெறுப்புடன் கிண்ணத்திலிருந்து விலகி அறையின் மைய பகுதிக்கு தவழ்ந்து போனான். கூடத்தில் கேஸ் விளக்கு ஏற்றப்பட்டிருப்பதை கதவின் இடுக்கு வழியாக அவனால் பார்க்க முடிந்தது. வழக்கமாக இந்த நேரத்தில் அவனுடைய அப்பா பிற்பகல் செய்தித்தாளை அவனுடைய அம்மாவுக்கும் சில சமயங்கள்ல அவனுடைய தங்கைக்கும் உறக்க வாசித்து காட்டி கொண்டிருப்பார். ஆனால் இப்பொழுது அங்கு எந்த சத்தமும் இல்லை. ஒருவேளை சமீபத்தில் இந்த பழக்கத்தை அவர் கைவிட்டிருக்க கூடும். அவர் வாசித்து காட்டுவது பற்றி அவனுடைய தங்கை நேர பேச்சிலும் கடிதங்களிலும் அடிக்கடி குறிப்பிட்டிருக்கிறாள். வீட்டில் ஆட்கள் இருந்தும் எல்லாம் ஒரே அமைதியாக இருந்தது. என்ன அமைதியான வாழ்க்கையை நம் குடும்பம் நடத்தி வருகிறது என்று கிராக்கர் தனக்குள் சொல்லிக் கொண்டான். இருளை உற்று பார்த்தவாறு அசைவின்றி அவன் உட்கார்ந்து கொண்டிருந்த போது அந்த அழகிய வீட்டில் பெற்றோருக்கும் தங்கைக்கும் இம்மாதிரியான நல்ல வாழ்க்கையை தன்னால் தர முடிந்தது பற்றி எண்ணி அதிகமும் பெருமைப்பட்டு கொண்டான். இந்த அமைதியும் சௌகரியமும் திருப்தியும் விபரீதமாக முடிந்து போனால் என்னாவது? இம்மாதிரியான எண்ணங்களிலிருந்து தன்னை மீட்டுக் கொள்வதற்காக அறையின் குறுக்கும் நெடுக்குமாக அவன் தவழ ஆரம்பித்தான். அந்த நீண்ட மாலை நேரத்தில் பக்கவாட்டு கதவுகளில் ஒன்று ஒரு முறை லேசாக திறக்கப்பட்டு மீண்டும் வேகமாக மூடப்பட்டது. சற்று நேரம் கழித்து அடுத்த பக்கம் கதவும் திறக்கப்பட்டு உடனே மூடப்பட்டது. யாரோ ஒருவர் உள்ளே வர விரும்பி பின்னர் அந்த எண்ணத்தை மாற்றிக் கொண்டிருக்க வேண்டும். கிராக்கர் உடனே கூடத்தின் அறைக்கதவுக்கு அருகில் தன்னை நிறுத்திக் கொண்டு உள்ளே வர தயங்கும் நபரை உள்ளே வர தூண்ட தீர்மானித்தான்.
அல்லது குறைந்தபட்சம் அப்படி வர தயங்குபவர் யார் என்று கண்டுபிடிக்க காத்திருந்தான். ஆனால் கதவு மீண்டும் திறக்கப்படவே இல்லை. அவனுடைய காத்திருத்தலும் வீணானது. அதிகாலையில் கதவு பூட்டப்பட்டிருந்த போது அவர்கள் எல்லோரும் உள்ளே வர விரும்பினார்கள். இப்பொழுது ஒரு கதவை அவன் திறந்திருந்தும் மற்றொரு கதவை பகலில் அவர்கள் திறந்திருந்தும் யாரும் உள்ளே வரவில்லை. சாவிகள் கூட கதவுகளின் அடுத்த பக்கத்தில் தான் இருந்தன. இரவு நீண்ட நேரம் கழித்தே கூடத்தில் விளக்கு அணைந்தது. அப்பா, அம்மா, தங்கை மூவரும் மிக மெல்லிய காலடி ஓசையுடன் அங்கிருந்து ரகசியமாக வெளியேறியதை கேட்க முடிந்த கிராக்கர் விளக்கை அணைத்தது வரை அவர்கள் விழித்துக் கொண்டிருந்திருக்க வேண்டும் என்பதை எளிதாக தெரிந்து கொண்டான். நிச்சயமாக காலை வரை யாரும் வந்து அவனை பார்க்க போவதில்லை. எனவே தன்னுடைய வாழ்க்கையை எப்படி புதிதாக சீரமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி யோசிக்க நிறைய அவகாசம் இருந்தது. ஆனால் அந்த பெரிய வெறுமையான அறையில் அவன் இப்படி தரையில் மல்லாக்க படுத்துக் கொண்டிருந்தது புரிந்து கொள்ள முடியாத ஒரு பயத்தை அவனுக்கு உண்டாக்கியது. ஏனென்றால் கடந்த 5 ஆண்டுகளாக அதுதான் அவனுடைய அறையாக இருந்தது. பாதி உணர்வற்ற செயலாகி லேசான அவமான உணர்வு மேலிட விரைந்து சென்று சோஃபாவுக்கு அடியில் நுழைந்து கொண்டான். முதுகில் கொஞ்சம் பிடிப்பு இருந்தாலும் தலையை உயர்த்த முடியாமல் இருந்தாலும் அவனுக்கு ஒரு சௌகரிய உணர்வு தோன்றியது. சோஃபாவுக்கு அடியில் முழுமையாக நுழைத்து கொள்ள முடியாத அளவுக்கு தன் உடல் அகலமாக இருந்ததே அப்போதைய அவனுடைய ஒரே வருத்தம். அந்த இரவின் ஒரு பகுதியை பசியால் அடிக்கடி தடைப்பட்ட தூக்கம் மயக்கத்தாலும் இன்னொரு பகுதியை கவலையாலும் தெளிவற்ற நம்பிக்கைகளை உருவகித்து கழித்தான். ஆனால் இவையெல்லாம் அவனை ஒரே முடிவுக்கு தான் இட்டுச் சென்றன. அதாவது இப்போதைக்கு அமைதியாக இருந்து பொறுமையையும் அதிகபட்ச கவனத்தையும் கை கொண்டு குடும்பத்துக்கு தன்னுடைய இப்போதைய நிலை உண்டாக்க போகும் அசௌகரியத்தை அவர்கள் தாங்கிக் கொள்ள உதவ வேண்டும் என்பதே அந்த முடிவு. பொழுது புலராத அதிகாலையில் தன்னுடைய தீர்மானங்களின் வலிமையை சோதித்து பார்ப்பதற்கு கிராக்கருக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. முழுமையாக உடுத்தி கொண்டிருந்த அவனுடைய தங்கை கூடத்திலிருந்து அவனுடைய அறைக்கு வரும் கதவை திறந்து உள்ளே உற்று பார்த்ததே அந்த சந்தர்ப்பம். அவளால் அவனை உடனே பார்த்துவிட முடியவில்லை. ஆனால் சில வினாடிகளுக்கு பிறகு சோஃபாவுக்கு அடியிலிருந்த அவனை பார்த்தபோது அவன் அங்கு எங்கேயாவது இருந்துதான் தீர வேண்டும். அவனால் பறந்து போயிருக்க முடியுமா என்ன? அவள் அதிர்ச்சியடைந்து வேறு வழியின்றி கதவை மீண்டும் அரைந்து மூடிவிட்டாள். ஆனால் தன் செயலுக்கு வருந்துபவள் போல உடனே மீண்டும் கதவை திறந்து ஒரு நோயாளியையோ அந்நியரையோ பார்க்க போவது போல நுனிக்காலில் மெதுவாக உள்ளே வந்தாள். சோஃபாவின் நுனி வரை தன்னுடைய தலையை முன்னுக்கு தள்ளி கிராக்கர் அவளை கவனித்தான். பசி இருந்தும் பிடிக்காததால் தான் குடிக்காமல் விட்டுவிட்ட பாலை அவள் கவனிப்பாளா? தனக்கு பிடித்த வேறு ஏதாவது உணவை அவள் கொண்டு வருவாளா? சோஃபாவின் அடியிலிருந்து வேகமாக வெளியேறி அவளுடைய காலடியில் விழுந்து சாப்பிடுவதற்கு ஏதாவது தரும்படி கெஞ்சலாமா என்று ஒரு வெறி உணர்வு இருந்தும் அவளாகவே அதை செய்யாவிட்டால் அவளுடைய கவனத்தை அது குறித்து ஈர்ப்பதை விட தான் பட்டினியாக இருந்து விடுவதே அவனுடைய விருப்பமாயிருந்தது. கிண்ணத்தை சுற்றி கொஞ்சம் சிந்தியிருந்ததை தவிர கிண்ணம் முழுக்க பால் அப்படியே இருந்ததை அவனுடைய தங்கை ஆச்சரியத்துடன் உடனே கண்டுகொண்டாள். வெறும் கைகளால் அல்லாமல் ஒரு துணியை வைத்து அந்த கிண்ணத்தை தூக்கி எடுத்துக்கொண்டு போய்விட்டாள். அதற்கு பதிலாக அவள் என்ன எடுத்துக்கொண்டு வருவாள் என்பதை அறிந்து கொள்ள அவன் மிகவும் ஆவலாக இருந்தான். அது பற்றி பலவித யூகங்கள் செய்தான். அவளுடைய நல்ல மனதின் காரணமாக அவள் அடுத்து என்ன செய்தாள் என்பதை அவனால் நிச்சயமாக யூகித்திருக்க முடியாது.
அவன் என்ன விரும்புவான் என்பதை கண்டுபிடிப்பதற்காக எல்லா உணவு வகைகளையும் ஒரு பழைய செய்தித்தாளில் பரப்பி அவள் கொண்டு வந்தாள். பாதி அழுகி போன பழைய காய்கறிகள், கெட்டியாகி போய்விட்ட சாசுடன் கலந்த நேற்றைய இரவு உணவில் மீந்து போன எலும்புகள், கொஞ்சம் உலர்ந்த திராட்சைகள், வாதுமை பருப்புகள், 2 நாட்களுக்கு முன்பு கிராக்கர் சாப்பிடவே முடியாது என்று சொல்லியிருக்கக்கூடிய ஒரு பாலாடை கட்டி, காய்ந்து போன ஒரு ரொட்டி துண்டு, வெண்ணெய் தடவப்பட்ட ரொட்டி துண்டு ஒன்று ஆகியவை செய்தித்தாளில் மீதிருந்தன. இவையன்றி பழைய கிண்ணத்தை அருகில் வைத்து அதில் தண்ணீரை ஊற்றினாள். அந்த கிண்ணம் அவனுடைய உபயோகத்திற்கு மட்டும் என்று ஒதுக்கப்பட்டு விட்டது வெளிப்படையாக தெரிந்தது. தன்னுடைய முன்னிலையில் கிராக்கர் சாப்பிட மாட்டான் என்பதை புரிந்து கொண்டு அவள் சாதுரியமாக வெளியே போய்விட்டாள். சாவி திருகப்படும் சத்தம் அவனுக்கு கேட்கும்படி கதவை பூட்டியதன் மூலம் அவன் சாவகாசமாக பூரண சுதந்திரத்துடனும் சாப்பிடலாம் என்பதை அவனுக்கு உணர்த்தினாள். கிராக்கரின் கால்கள் உணவை நோக்கி இரைச்சலோடு ஓடின. எவ்வித உடல் ஊனத்தையும் உணராததால் தன்னுடைய காயங்கள் முழுமையாக ஆறியிருக்க வேண்டும் என்று அவன் நம்பினான். இது குறித்து அவன் ஆச்சரியமடைந்தான். 1 மாதத்துக்கு முன்பு ஒரு விரலில் ஏற்பட்ட ஒரு சிறு கத்தி காயம் நேற்றைக்கு முந்தா நாள் வரை எப்படி வலித்தது என்பதையும் அவன் யோசித்து பார்த்தான். தான் இப்பொழுது உணர்ச்சி குறைந்தவனாக மாறிவிட்டோமோ என்று நினைத்தான். எல்லா உணவுகளையும் விட அவனை அதிகம் ஈர்த்த பாலாடை கட்டியை வெறியோடு உறிஞ்சினான். திருப்தியால் உண்டான கண்ணீர் துளிகளோடு பாலாடை கட்டி, காய்கறிகள், சாஸ் என்று ஒன்றன் பின் ஒன்றாக ஆசையோடு கடித்து விழுங்கினான். புதிதாக சமைக்கப்பட்ட உணவின் மீது அவன் நாட்டம் கொள்ளவில்லை. அவனுடைய வாசத்தை கூட அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தன்னால் சாப்பிட முடிந்த உணவு வகைகளை கொஞ்சம் தூரம் இழுத்து கொண்டு போய் வைத்துக் கொண்டான். சாப்பிட்டு முடித்த பின் அப்படியே அதே இடத்தில் ஓய்வாக படுத்துக்கொண்டான். அப்பொழுது அவனுடைய தங்கை சாவியை திருகிய சத்தத்தின் மூலம் அவன் பின்வாங்கி அவனுடைய இடத்துக்கு போக வேண்டியதை உணர்த்தினாள். தூக்க கலக்கத்தில் இருந்தாலும் அவனை அந்த சத்தம் எழுப்பிவிட்டதால் அவன் வேகமாக மீண்டும் சோஃபாவின் கீழ் புகுந்து கொண்டான். நிறைய சாப்பிட்டதால் பெருத்துவிட்ட உடலை அவனுடைய தங்கை அங்கிருந்த சற்று நேரத்துக்கு கூட சோஃபாவின் கீழ் வைத்திருப்பதற்கு மிகவும் சிரமப்பட்டான். சோஃபா அழுத்தியதால் மூச்சு விடவும் சிரமமாக இருந்தது. மூச்சு விடுவதில் ஏற்பட்ட சிரமமும் தலையிலிருந்து கண்கள் வெளியே வந்து விடுவது போலிருந்த அழுத்தமும் அவனை மிகவும் பாதித்தன. அவனுடைய அவஸ்தைகளை அறியாத அவனுடைய தங்கை செய்து கொண்டிருந்ததை அவன் கவனித்துக் கொண்டிருந்தான். அவன் சாப்பிட்டது போக மீதி இருந்தவற்றை மட்டுமல்லாமல் அவன் தொடாமலே விட்டுவிட்டதையும் கூட வேறு யாருக்கும் அவை பயன்படாது என்பது போல அவள் துடைப்பத்தால் பெருக்கி சேர்த்து அவசரமாக வாரி மர மூடியுடன் கூடிய ஒரு வாளியில் போட்டு தூக்கி கொண்டு போய்விட்டாள். அவள் வெளியே போக திரும்பியவுடன் கிராக்கர் சோஃபாவை விட்டு வெளியே வந்து உடலை நன்றாக நீட்டி ஆசுவாசப்படுத்திக் கொண்டான். அவனுடைய பெற்றோரும் வேலைக்கார பெண்ணும் தூங்கிக் கொண்டிருக்கும் அதிகாலையில் ஒரு முறையும், பிற்பகல் சாப்பாட்டுக்கு பின்னர் அவனுடைய பெற்றோர் கொஞ்ச நேரம் தூங்கும் போதும், அப்பொழுது வேலைக்கார பெண்ணை ஏதோ ஒரு வேலை கொடுத்து வெளியே அனுப்பிவிடுவாள் அவனுடைய தங்கை. அப்பொழுது ஒரு முறையும் என்று ஒரு நாளைக்கு 2 முறை கிராக்கருக்கு உணவு தந்தார்கள். அவனை பட்டினி போட்டுவிட அவனுடைய பெற்றோர் விரும்பவில்லை. அவனுடைய உணவையும் அதை அவன் உண்ணும் முறையையும் பற்றி நேரடியாக பார்த்து தெரிந்து கொள்வதை அவர்களால் சகித்து கொள்ள முடியாது. கேட்டு தெரிந்து கொள்வதை வேண்டுமானால் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியும். மேலும் ஏற்கனவே அதிக துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் அவர்களுக்கு இம்மாதிரியான சில்லறை கவலைகளையும் தர அவனுடைய தங்கை விரும்பவில்லை. அந்த முதல் காலையில் என்ன காரணம் சொல்லி டாக்டரையும்
பூட்டு ரிப்பேர்காரனையும் திருப்பி அனுப்பினார்கள் என்பதை அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவன் பேசுவது மற்றவர்களுக்கு புரியவில்லை என்பது உண்மையானாலும் அவனால் அவர்கள் பேசுவதை புரிந்து கொள்ள முடியும் என்பது எப்படி அவர்கள் யாருக்குமே அவனுடைய தங்கைக்கும் கூட தோன்றாமல் போயிற்று என்பது அவனுக்கு வியப்பாக இருந்தது. எனவே அவனுடைய தங்கை அவனுடைய அறைக்குள் வரும்போதெல்லாம் அவ்வப்பொழுது அவள் விடும் பெரும் மூச்சுகளையும் புனிதர்களை நோக்கி அவள் எப்பொழுதாவது விடுக்கும் கோரிக்கைகளையும் கேட்பதோடு அவன் திருப்திப்பட்டு கொண்டான். சில நாட்கள் கழித்து புது சூழ்நிலைக்கு அவள் பழக்கப்பட்டு விட்ட போது நிச்சயமாக அவளால முழுக்கவும் அதற்கு எப்பொழுதும் பழக்கப்பட்டுவிட முடியாது. சில சமயங்கள்ல அவள் ஓரிரு வார்த்தைகள் பேசினாள். அவை அன்பு நிறைந்தவை அல்லது அது போன்றவைதான் என்று விளக்கம் அளித்து கொள்ளலாம். வைக்கப்பட்ட உணவை முழுவதுமாக கிராக்கர் சாப்பிட்டு விட்ட போதெல்லாம் இன்றைக்கு அவனுக்கு உணவு பிடித்திருந்தது போலிருக்கிறது என்பாள். அவன் சாப்பிடாமல் விட்ட நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக இது அதிகரித்தது. அவள் வேதனையுடன் சொல்வாள், திரும்பவும் எல்லாவற்றையும் அப்படியே விட்டுவிட்டானே. கிராக்கரால் நேரடியாக எந்த செய்தியையும் தெரிந்து கொள்ள முடியவில்லையே தவிர பக்கத்து அறைகளில் நடக்கும் உரையாடல்களை அவனால் கேட்க முடிந்தது. குரல்கள் காதில் விழ ஆரம்பித்தவுடன் சம்பந்தப்பட்ட அறையின் கதவருகே ஓடி தன் முழு உடலையும் அதனுடன் இறுக பொருத்திக் கொள்வான். முதல் கொஞ்ச நாட்களில் மறைமுகமாவது அவனை குறித்தே அல்லது உரையாடல்களும் நடந்தன. சாப்பாட்டு நேரத்தில் 2 முழு நாட்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி குடும்பம் ஆலோசனைகள் நடத்தின. 2 உணவுக்கு இடைப்பட்ட நேரத்திலும் அதே விஷயமே விவாதிக்கப்பட்டது. ஏனென்றால் எல்லா நேரத்திலும் குறைந்தபட்சம் 2 பேர் வீட்டில் இருந்தனர். காரணம், தனி ஆளாக வீட்டில் இருக்க யாரும் விரும்பவில்லை. மேலும் வீட்டை காலியாக விட்டுவிட்டு செல்வது பற்றி நினைத்து பார்க்க கூட முடியவில்லை. புது சூழ்நிலை உண்டான முதல் நாளன்றே வீட்டு சமையல்காரி மாறிய சூழ்நிலை என்ன? அவளுக்கு அது எந்த அளவு புரிந்திருக்கும் என்பது தெளிவாக தெரியவில்லை. கிராக்கரின் அம்மா முன்பாக முழங்காலிட்டு தன்னை அனுப்பிவிடும்படி கெஞ்சினாள். 1/4 மணி நேரம் கழித்து அவள் விடை பெற்ற போது கண்களில் நீர் மல்க தனக்கு ஏதோ ஒரு பெரிய விடிவு ஏற்பட்டு விட்டது போல நன்றி சொன்னாள். என்ன நடந்தது என்பது பற்றி யாரிடமும் ஒரு வார்த்தையும் சொல்வதில்லை என்று யாரும் கேட்டுக்கொள்ளாமலேயே சத்தியம் செய்துவிட்டு போனாள். கிராக்கரின் தங்கை அம்மாவுக்கு ஒத்தாசையாக இப்பொழுது சமைக்கவும் வேண்டியிருந்தது. அது ஒரு பெரிய வேலையாக இல்லை. காரணம், யாரும் சரியாக சாப்பிடவில்லை. குடும்பத்தின் ஒரு நபர் அடுத்தவரை சாப்பிடும்படி வற்புறுத்துவதையோ அதற்கு அவர் நன்றி, விரும்பியதெல்லாம் நன்றாக சாப்பிட்டு விட்டேன் என்ற பதிலையோ திரும்ப திரும்ப சொல்வதையோ அல்லது இதையே வேறு வடிவத்தில் சொல்வதையோ கிராக்கர் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருந்தான். அடிக்கடி அவன் தங்கை அவன் அப்பாவுக்கு பீர் வேண்டுமா என்று கேட்பதும் அவர் விரும்பினால் தானே போய் வாங்கி வருவதாக சொல்வதுமாக இருந்தாள். அவர் பதில் ஏதும் சொல்லாத போது காவலாளியை அனுப்பி வாங்கி வர சொல்லவா என்று கேட்டாள். அவனை அனுப்புவதால் அவர் எவ்வித நன்றி உணர்வும் பாராட்ட வேண்டியதில்லை என்பதையும் உணர்த்தினாள். ஆனால் அவரிடமிருந்து திட்டவட்டமாக வேண்டாம் என்ற பதிலே வந்தது. பிறகு அதை பற்றி யாரும் பேசவில்லை. அந்த முதல் நாளிலேயே கிராக்கரின் அப்பா அவனுடைய அம்மாவிடமும் தங்கையிடமும் குடும்பத்தின் பொருளாதார நிலைமையையும் வாய்ப்புகளையும் பற்றி விவரமாக சொன்னார். அப்பொழுது அவர் அடிக்கடி தன் மேஜையிலிருந்து எழுந்து போய் ஒரு சிறிய பெட்டகத்திலிருந்து ஏதாவது ஒரு பதிவு குறிப்பையோ பற்று சீட்டையோ எடுத்து வந்தார். 5 ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய வியாபாரம் நொடிந்து போன போது அவரால் மீட்க முடிந்த ஒரு பொருள்தான் அந்த பெட்டகம். அதனுடைய சிக்கலான பூட்டை திறந்து சில காகிதங்களை சரக் சரக் என்று தேடி வெளியே எடுத்து மீண்டும் அதை அவர் மூடிக்கொண்டிருப்பதை கேட்க முடிந்தது.
கிராக்கர் அடைப்பட்டு கிடக்க ஆரம்பித்த பின்னால் அவனால் கேட்க முடிந்த முதல் உவப்பான தகவல் அவனுடைய அப்பா குடும்ப பொருளாதார நிலை பற்றி பேசியதுதான். அப்பாவுடைய வியாபாரத்தில் மீதியாக எதுவுமே இல்லை என்றுதான் அவன் நினைத்திருந்தான். அவரும் அதை மறுக்கும் விதமாக பேசியது இல்லை. இவனும் அதை பற்றி நேரடியாக கேட்டதும் இல்லை. அவருடைய வியாபாரம் நொடிந்து போன போது தன்னால் இயன்றதை செய்து குடும்பத்தையே நிலைகுலைய செய்த, துயரத்தில் அமிழ செய்த அந்த வீழ்ச்சியை விரைவில் அவர்கள் மறக்கும்படி செய்ய வேண்டும் என்பதுதான் அவனுடைய ஒரே ஆசையாக இருந்தது. ஓர் அசாதாரண ஆவேசத்துடன் உழைக்க ஆரம்பித்து கீழ்நிலை எழுத்தர் பதவிக்கு பதிலாக கூடுதல் வருமானத்தை தரும் ஒரு சுற்றும் விற்பனை பிரதிநிதியாக தன்னுடைய வெற்றியை உடனடியாக ரொக்க பணமாக மாற்றி தன் குடும்பத்திற்கு கொடுத்தான். அனைவரும் ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் அடைந்தனர். ஆனால் இந்த அற்புதமான காலம், குடும்ப செலவு முழுவதற்கும் பின்வந்த நாட்களில் கிராக்கர் சம்பாதித்ததும் பழைய செழிப்போடு எப்பொழுதும் திரும்பி வரவில்லை. குடும்பத்தில் உள்ள மற்றவர்களும் கிராக்கருக்கும் இது பழகி போய்விட்டது. மகிழ்ச்சியோடு கொடுக்கப்பட்ட பணம் நன்றியுடன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் எவ்வித பிரத்யேக வாஞ்சையும் இருதரப்பாலும் உணரப்படவில்லை. கிராக்கர் தன் தங்கையுடன் மட்டுமே பிரியமுடன் இருந்தான். அவனை போலன்றி அவள் இசையில் ஆர்வம் காட்டினாள். வயலினை மகிழ்ச்சியுடன் வாசிக்கும் திறமை அவளுக்கு இருந்தது. எப்படியாவது வேறு வழியில் பணம் ஏற்பாடு செய்து அவளை அதிக செலவு பிடிக்கும் இசைப்பள்ளிக்கு அனுப்பி படிக்க வைக்க வேண்டும் என்பது அவனுடைய ரகசிய திட்டமாக இருந்தது. பயணங்களிலிருந்து சிறு விடுமுறையில் அவன் வீடு திரும்பும் போதெல்லாம் இசைப்பள்ளி பற்றி தங்கையுடன் பேசுகையில் குறிப்பிடுவான். ஆனால் எப்பொழுதும் நடைமுறைக்கு வராத ஒரு இனிய கனவாகவே அது இருந்தது. அவனுடைய பெற்றோரும் இத்திட்டம் பற்றிய அவர்களுடைய வெகுளித்தனமான பேச்சுகளுக்கு கூட ஊக்கம் அளிக்கவில்லை. இருந்தும் கிறிஸ்துமஸ் தினத்தன்று தன் இறுதியான முடிவை அறிவிக்க தீர்மானித்திருந்தான். செங்குத்து நிலையில் கதவை பற்றி கொண்டு அடுத்த அறையில் நடக்கும் உரையாடல்களை கேட்டுக்கொண்டிருந்த போது அவனுடைய இன்றைய நிலையில் எந்தவித பயனும் அற்ற இத்தகைய எண்ணங்கள் தான் அவனுக்கு தோன்றின. சில சமயங்களில் சோர்வின் காரணமாக கேட்பதை கைவிட்டு தன் தலையை சிரத்தையின்றி கதவின் மீது சாய விடுவான். ஆனால் உடனடியாக தன்னை மீண்டும் சரிப்படுத்திக் கொள்வான். ஏனென்றால் அவன் தலை உண்டாக்கிய சிறு சத்தம் கூட அடுத்த அறையில் ஒலித்த உரையாடலை நிறுத்திவிடும். அவனுடைய அப்பா கதவை நோக்கி திரும்பி, இப்பொழுது அவன் என்ன செய்து கொண்டிருக்க கூடும் என்று கேட்பார். அதன் பிறகு தடைப்பட்ட உரையாடல் மீண்டும் தொடரும். குடும்ப பொருளாதார நிலை பற்றி விவரங்கள் கிராக்கருக்கு தற்போது அவன் விரும்பிய அளவுக்கு கிடைத்திருந்தன. அவனுடைய அப்பா அம்மாதிரியான விஷயங்களை கையாண்டு நீண்ட நாட்கள் ஆகிவிட்டதாலும் அவனுடைய அம்மா அவற்றை எப்பொழுதுமே உடனடியாக புரிந்து கொள்ளாததாலும் அவர் தன்னுடைய விளக்கங்களை திரும்ப திரும்ப சொன்னதால் கிராக்கருக்கு எல்லாம் புரிந்துவிட்டது. வியாபார நசிவிலிருந்து மிஞ்சி சில முதலீடுகள் அவை குறைந்த தொகையாக இருந்தாலும் அவருக்கு இருந்தன. லாப பங்கீடுகள் பெறப்படாமலேயே இருந்ததால் அவை கொஞ்சம் பெருகியும் இருந்தன. அவையன்றி தன் செலவுக்கு சொற்பமே எடுத்தது போக கிராக்கர் வீட்டிற்கு கொடுத்த பணத்திலிருந்து செலவழிக்கப்படாத மீதி ஒரு சிறிய தொகையை வளர்ந்திருந்தது. எதிர்பார்த்து மேற்கொள்ளப்படாத இயல்பான சிக்கனமும் தொலைநோக்கும் நிரூபணமாகிவிட்டது பற்றி கதவுக்கு பின்னிருந்து கிராக்கர் மகிழ்ச்சியடைந்து தன் தலையை ஆர்வத்துடன் அசைத்தான். தன் செலவு போக மீதம் இருந்ததை முதலாளிக்கு கொடுத்து தன் அப்பாவின் கடனை இன்னும் கொஞ்ச நாள் அவனால் அடைத்திருக்க முடியும் என்பது உண்மைதான். அதன் மூலம் அந்த வேலையில் இருக்கும் காலத்தை குறைத்திருக்க அவனால் முடியும். ஆனாலும் சந்தேகமே இல்லாமல் அவனுடைய அப்பா பண நிர்வாகத்தை திருப்தியாகத்தான் செய்திருக்கிறார். வட்டியை மட்டும் வைத்து குடும்பத்தை நடத்தும் அளவுக்கு இருக்கும் முதல் போதாது.
1 வருடம், மிஞ்சி போனால் 2 வருடங்களுக்கு அந்த முதலை வைத்து வாழலாம், அவ்வளவுதான். சிரம காலத்துக்கு என்று ஒதுக்கி வைக்கப்பட வேண்டிய அப்பணத்தை இப்பொழுது தொடக்கூடாது. அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கத்தான் வேண்டும். இப்பொழுது அவனுடைய அப்பா ஓரளவு ஆரோக்கியமாக இருந்தாலும் வயதானவர். கடந்த 5 வருடங்களாக எந்த வேலையும் அவர் செய்யவில்லை. அவரால் உழைக்க முடியும் என்று எதிர்பார்க்கவும் முடியாது. கடினமாக உழைத்தும் வெற்றியை காணாத அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு கிடைத்த முதல் ஓய்வான இந்த 5 வருடங்களில் அவர் உடல் பெருத்து சோம்பேறியாக மாறிவிட்டார். 2 நாட்களுக்கு ஒரு முறை திறந்திருக்கும் ஜன்னலுக்கு அருகில் இருக்கும் சோஃபாவில் படுத்துக்கொண்டு மூச்சு வாங்கிக் கொண்டு வீட்டுக்குள் நடக்கவே சிரமப்பட்டு கொண்டிருக்கும் ஆஸ்துமா நோயாளியான அவனுடைய வயதான அம்மா எப்படி சம்பாதிப்பாள்? பாங்கான உடையணிந்து கொண்டும் நீண்ட நேரம் தூங்கிக் கொண்டும் வீட்டு வேலைகளில் உதவி செய்து கொண்டும் பகட்டில்லாத கேளிக்கைகளில் பங்கு பெற்று கொண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக வயலின் வாசித்து கொண்டும் இது நாள் வரை மகிழ்ச்சியாக இருந்து 17 வயது குழந்தையான அவனுடைய தங்கை அவளுடைய வாழ்க்கைக்கு இனி சம்பாதிக்க வேண்டுமா? ஆரம்பத்தில் பணத்தை சம்பாதிக்க வேண்டிய அவசியம் பற்றி குறிப்பிடும் போதெல்லாம் கிராக்கர் கதவை பற்றியிருந்த தன் கையை விடுவித்து பக்கத்தில் இருந்த தோளாலான குளிர்ச்சியான சோஃபாவில் விழுவான். அவமானத்தாலும் துக்கத்தாலும் தன் உடல் எரிவது போல உணர்வான். அடிக்கடி மணிக்கணக்காக சோஃபாவின் தோலை தடவிக்கொண்டு இரவு முழுக்க தூங்காமலேயே படுத்து கிடந்தான். அப்படி இல்லை என்றால் கை வைத்த நாற்காலி ஒன்றை ஜன்னல் அருகில் தள்ளி கொண்டு போய் ஜன்னலில் அடிக்கட்டை மீது ஊர்ந்து ஏறி நாற்காலியை ஆதாரமாக கொண்டு ஜன்னலின் கண்ணாடி மீது சாய்ந்து கொள்ள கடும் முயற்சியில் ஈடுபடுவான். ஜன்னல் வழியே வெளியே பார்க்கும் செயல் முன்பு கொடுத்த விடுதலை உணர்வை மீட்டெடுக்கும் காரியமாக அந்த முயற்சி இருந்தது. ஏனென்றால் நடைமுறை நிகழ்வில் அண்மையில் இருந்த காட்சிகள் கூட நாள்பட அவனுடைய பார்வைக்கு மங்கி போக ஆரம்பித்தன. முன்பு அடிக்கடி கண்ணில் பட்டதால் அவனுடைய வெறுப்புக்கு ஆளானதும் தெருவின் எதிர்ப்பாக்கம் இருந்ததுமான மருத்துவமனை கூட இப்பொழுது அவனுடைய பார்வைக்கு பரப்புக்கு அப்பால் போய்விட்டது. ஒரு நகரத்தின் தெருவாக இருந்தும் அமைதி நிரம்பிய சார்லட் தெருவில் வசிக்கிறோம் என்பது கூட அவனுக்கு நினைவில் இல்லாமல் போயிருந்ததால் சாம்பல் நிற வானமும் நிலமும் பிரிக்க முடியாத அளவுக்கு ஒன்றி போயிருந்த ஒரு பாலைவன காட்சியை தான் ஜன்னல் வழியாக பார்க்கிறோம் என்று அவன் நம்பியிருந்தான். ஜன்னலுக்கு அருகில் நாற்காலி போடப்பட்டிருப்பதை 2 முறை கவனித்த அவனுடைய புத்திசாலி தங்கை பிறகு அறையை சுத்தம் செய்ய முடிந்த போதெல்லாம் நாற்காலியை ஜன்னலுக்கு அருகிலேயே நகர்த்தி வைத்தாள். ஜன்னலின் உள்பக்க கதவுகளை திறந்தே வைத்தாள். அவனால் அவனுடைய தங்கையுடன் பேச முடிந்திருந்தால் அவள் செய்யும் எல்லா ஊழியங்களும் நன்றி சொல்லியிருப்பான். அதன் மூலம் அவளுடைய சேவைகளை இன்னும் சிறந்த முறையில் ஏற்றுக்கொண்டிருக்க முடியும். ஆனால் இப்போதோ நன்றி சொல்லப்படாத அவளுடைய ஊழியங்கள் அவனுக்கு மிகுந்த துயரத்தை அளித்தன. சிக்கலான ஒரு புது சூழ்நிலையை இயல்பானதாகவும் எளிமையானதாகவும் ஆக்க அவனுடைய தங்கை செய்த முயற்சிகள் வெற்றியடைய தொடங்கின. காலம் கிராக்கருக்கும் அதிக தெளிவை தந்தது. அவள் அவனுடைய அறைக்குள் நுழைந்த விதமே அவனுக்கு துயரத்தை தந்தது. அறைக்குள் நுழைந்த உடனேயே கிராக்கரின் அறையை யாரும் பார்த்துவிடக் கூடாது என்பதில் அவளுக்கு இருந்த வழக்கமான எச்சரிக்கை உணர்வையும் மீறி கதவை கூட சாத்தாமல் ஜன்னல் அருகில் ஓடி மூச்சு திணறல் ஏற்பட்டவள் போல வேகமாக அதன் கதவுகளை திறப்பாள். கடுமையான குளிரிலும் அங்கு நின்று வெளிக்காற்றை ஆழ்ந்து சுவாசிப்பாள். ஒரு நாளைக்கு 2 முறை அவள் இப்படி பரபரப்புடன் நடந்து கொள்வது கிராக்கரை பயப்பட வைத்தது. அவள் அறையில் இருக்கும் எல்லா நேரத்திலும் அவன் சோஃபாவுக்கு அடியில் நடுங்கியபடி பதுங்கியிருப்பான்.
ஜன்னலை திறக்காமல் அவனுடன் இருப்பது சாத்தியமாகியிருக்கும் பட்சத்தில் இந்த தொல்லையை கூட அவனுக்கு அவள் தந்திருக்க மாட்டாள் என்பது அவனுக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. கிராக்கரின் உருமாற்றம் நிகழ்ந்து சுமார் 1 மாதம் கழித்து ஒரு சந்தர்ப்பத்தில் அவனுடைய தோற்றத்தை பார்த்து அவனுடைய தங்கை திடுக்கிடுவதற்கு எந்த காரணமும் நிச்சயமாக இல்லாத போது அவனுடைய அறையை சுத்தம் செய்ய அவள் வழக்கத்துக்கு மாறாக சற்று முன்னதாக அறைக்குள் வந்தபோது அவன் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருப்பதை கண்டாள். அவன் எந்த அசைவும் இல்லாமல் ஒரு பேயை போல தோற்றமளித்தான். அவள் அறைக்குள் வராமல் போயிருந்தால் கிராக்கர் ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டான். ஏனென்றால் அவன் இருந்த நிலை அவள் உடனடியாக ஜன்னலை திறப்பதை தடுத்தது. ஆனால் அவள் திடுக்கிட்டு சரேலென பின்வாங்கியது மட்டுமின்றி கதவையும் அரைந்து சாத்தினாள். யாராவது ஒரு அந்நியன் இதை பார்க்க நேர்ந்திருந்தால் அவன் அவளை ஏதோ கடிப்பதற்கு காத்திருந்ததை போல தோன்றிருக்கும். கிராக்கர் அப்பொழுது உடனே சோஃபாவுக்கு அடியில் மறைந்து கொண்டான். ஆனால் அவள் மதிய நேரத்தில் திரும்ப வரும் வரை அவன் காத்திருக்க வேண்டியிருந்தது. இயல்பு நிலை மாறி ஒரு சங்கடத்தில் இருந்ததை போல தோன்றினாள். இவ்வளவு நாள் கழித்தும் தான் அவளுக்கு எவ்வளவு அருவருப்பு உணர்வை தருகிறோம் என்பதை அவன் உணர்ந்தான். இது நிச்சயம் தொடரத்தான் போகிறது. தான் சோஃபாவுக்கு அடியில் மறைந்திருக்கும் போது வெளியே நீட்டிக்கொண்டிருக்கும் தன் உடலின் ஒரு சிறு பகுதியை பார்த்து ஓடாமல் இருக்க அவள் மிகுந்த பிரயாசப்படுகிறாள் என்பதையும் அவன் உணர்ந்தான். அந்த சங்கடத்திலிருந்து அவளை காப்பாற்றுவதற்காக ஒரு நாள் அவன் ஒரு சிறு துணியை தன் பின்புறம் சுமத்து கொண்டு சோஃபாவுக்கு அருகில் போனான். இந்த முயற்சிக்கு அவன் 4 மணி நேரம் செலவழிக்க வேண்டியிருந்தது. தன்னை முழுவதும் மறைக்கும்படி அந்த துணியை சோஃபாவின் கீழ் தொங்கும்படி செய்தான். அவனுடைய தங்கை குனிந்து பார்த்தால் கூட இப்பொழுது அவன் பார்வையில் படமாட்டான். அந்த துணி அனாவசியம் என்று கருதியலால் அவள் அதை சோஃபாவிலிருந்து நிச்சயம் நீக்கியிருப்பாள். ஏனென்றால் கிராக்கர் இப்படி தன்னை துணியின் மூலம் மறைத்துக் கொள்வது அவனுக்கு அசௌகரியத்தை தான் தந்தது என்பது தெளிவாக தெரிந்தது. ஆனால் அவள் அந்த துணியை அது இருந்தபடியே விட்டுவிட்டாள். இந்த புது ஏற்பாட்டை அவள் எப்படி எடுத்துக்கொள்கிறாள் என்று தெரிந்து கொள்வதற்காக துணியை தன் தலையால் லேசாக தூக்கி பார்த்தபோது அவள் கண்களில் நன்றி உணர்வு தென்பட்டதாக அவனுக்கு தோன்றியது. அவனுடைய அறைக்குள் நுழைய வேண்டும் என்ற எண்ணமே முதல் 15 நாட்களுக்கு அவனுடைய பெற்றோருக்கு தோன்றவில்லை. முன்பெல்லாம் உபயோகமில்லாத மகள் என்று அவர்கள் திட்டிய தன் தங்கையின் தற்போதைய செயல்களை தன்னுடைய பெற்றோரே பாராட்டுவதை கிராக்கர் அடிக்கடி கேட்டான். அவள் தன்னுடைய அறையை சுத்தம் செய்து கொண்டிருக்கும் போது கிராக்கரின் அம்மாவும் அப்பாவும் கதவுக்கு வெளியே அடிக்கடி காத்திருந்தார்கள். அவள் வெளியே வந்தவுடன் அறையில் பொருள்கள் எப்படி இருந்தன, கிராக்கர் என்ன சாப்பிட்டான், அந்த முறை எப்படி நடந்து கொண்டான், அவனுடைய நிலையில் ஏதாவது முன்னேற்றம் தென்படுகிறதா என்பதை பற்றி அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அவளுடைய அப்பாவை விடவும் அம்மா சீக்கிரமாக அவனுடைய அறைக்குள் நுழையும் தன் ஆசையை வெளிப்படுத்தினாள். ஆனால் அவனுடைய அப்பாவும் தங்கையும் அவளை தடுத்தார்கள். தடுத்ததற்காக அவர்கள் சொன்ன காரணங்களை கிராக்கர் முழுக்க ஒப்புக்கொண்டான். சில நாட்கள் கழித்து அவளையே பலவந்தப்படுத்தி தடுத்து நிறுத்த வேண்டியிருந்தது. கிராக்கரை பார்க்க என்னை விடுங்கள், துரதிர்ஷ்டம் பிடித்த என் மகனை பார்க்க வேண்டும் என்ற என்னுடைய ஆசையை உங்களால் புரிந்து கொள்ள முடியாதா என்று அவள் கதறிய போது தினந்தோறும் என்றில்லாமல் வாரம் ஒரு முறையாவது அவள் தன்னுடைய அறைக்குள் வந்தால் நல்லது என்று கிராக்கர் நினைத்தான். குழந்தைத்தனமான யோசனையின்மையில் தன் சக்திக்கு மீறிய ஒரு கடமையை தன் இளம் தோள்களில் சுமந்திருக்கும் தன் தங்கையை விடவும் தன் அம்மா இப்பொழுதுள்ள சூழ்நிலையை சரி செய்ய புரிந்து கொண்டிருப்பாள் என்பதும் அப்படி அவன் நினைத்ததற்கு ஒரு காரணம். தன்னுடைய அம்மாவை பார்க்க வேண்டும் என்ற கிராக்கரின் ஆசை விரைவிலேயே நிறைவேறியது. தன்னுடைய பெற்றோரின் நன்மை கருதி பகல் நேரத்தில் ஜன்னலோரத்தில் இருப்பதை அவன் விரும்பவில்லை.
சில சதுர கஜங்களே இருந்த தரையில் சுற்றி தவழவும் அவனால் முடியவில்லை. இரவு முழுக்க அமைதியாகவும் படுத்து கிடப்பதையும் அவனால் சகித்து கொள்ள முடியவில்லை. உண்பதில் இருந்த ஆர்வத்தையும் வேகமாக இழந்து கொண்டிருந்தான். எனவே பொழுதுபோக்கிற்காக சுவர்களிலும் கூரையிலையும் குறுக்கும் நெடுக்குமாக தவழ்வதை ஒரு பழக்கமாக கை கொண்டான். குறிப்பாக கூரையிலிருந்து தொங்குவதை அவன் ரசித்து அனுபவித்தான். தரையில் படுத்து கிடப்பதை விடவும் அது அதிக சுவாரஸ்யமாக இருந்தது. சுவாசிப்பது எளிதாக இருந்தது. உடல் லேசாக ஊஞ்சலாடியது. இப்படி தொங்குவதால் உண்டான பரவச மயக்கத்தில் அவனுக்கே ஆச்சரியம் உண்டாகும் விதத்தில் கூரையிலிருந்த தன் பிடியை விட்டுவிட்டு தரையில் தொப்பென்று விழுவதும் நடந்தது. முன்பை விட இப்பொழுது தன் உடலின் மீது அதிக கட்டுப்பாட்டை அவனால் செலுத்த முடிந்தது. கூரையிலிருந்து தொப்பென்று விழுவது கூட அவனுக்கு எவ்வித வலியையும் தரவில்லை. அவன் தவழ்ந்து சென்ற இடங்களெல்லாம் அவன் பாதங்கள் இருந்து பசை போன்ற திரவத்தின் சுவடுகள் பதிந்திருந்ததால் கிராக்கரின் புதிய பொழுதுபோக்கை அவனுடைய தங்கை உடனே கவனித்து விட்டாள். அவன் தவழ்ந்து திரிவதற்கு சாத்தியமான ஒரு பெரிய பரப்பை தரும் முயற்சிக்காக அவனுக்கு இடைஞ்சலாக இருந்த எல்லா இருக்கைகளையும், குறிப்பாக இழுப்பறை கொண்ட பெட்டியையும் எழுதும் மேஜையையும் அகற்ற முடிவு செய்தாள். அவள் தனி ஒருத்தியால் செய்ய முடியாத அவ்வேளைக்கு அப்பாவின் உதவியை நாட அவளுக்கு துணிவில்லை. வேலைக்கார சிறுமியையும் உதவிக்கு கூப்பிட முடியாது. 16 வயதான அவள் முன்பிருந்த சமையல்காரி போய்விட்ட பிறகு தைரியமாக இங்கு தங்கியிருக்கிறாள். சமையலறை கதவை எப்பொழுதும் பூட்டியே வைத்திருக்கவும், குறிப்பான தேவைக்கு மட்டுமே அதை திறந்து வெளியே வரவும் அச்சிறுமி ஒரு சிறப்பு சலுகையை பெற்றிருந்தாள். எனவே அப்பா வெளியே போயிருக்கும் சமயத்தில் அம்மாவின் உதவியை நாடுவதை தவிர வேறு வழியில்லை. ஆர்வம் கொப்பளிக்க அவளுடைய அம்மாவும் வந்தாள். ஆனால் அவளுடைய ஆர்வமெல்லாம் கிராக்கருடைய அறைக்கதவின் அருகே வந்தவுடன் மறைந்து போனது. கிராக்கருடைய அம்மாவை அவனுடைய அறைக்குள் அனுமதிக்கும் முன்பாக அவனுடைய தங்கை முதலில் அறைக்குள் நுழைந்து எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பார்த்தார். பதற்றம் கலந்த அவசரத்தில் தான் ஏற்பாடு செய்திருந்த திரை துணியை கிராக்கர் இழுத்ததில் அது நிறைய மடிப்புகளுடன் ஏதோ தவறுதலாக சோஃபாவின் மீது எரியப்பட்டது போன்ற தோற்றத்தை அடைந்தது. அதன் அடியிலிருந்து இந்த முறை அவன் எட்டி பார்க்கவில்லை. இந்த சந்தர்ப்பத்தில் அம்மாவை பார்க்கும் ஆசையை துறந்தான். அம்மா இங்கு வந்ததே அவனுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. கிரீட் அம்மாவின் கையை பிடித்து வழிநடத்தி கொண்டு உள்ளே வா, அவன் பார்வையில் படவில்லை என்று சொல்லி உள்ளே அழைத்து வந்தாள். அந்த பெரிய பழைய இழுப்பறை பெட்டியை அதனுடைய இடத்திலிருந்து நகர்த்த 2 பெண்களும் போராடுவதை கிராக்கரால் கேட்க முடிந்தது. அவள் அளவுக்கு மீறி சிரமப்படுகிறாள் என்று அம்மா கண்டித்தும் அவனுடைய தங்கையே பாரத்தின் பெரும்பகுதியை ஏற்று இழுத்து கொண்டிருந்தாள். 15 நிமிட நேரம் சிரமப்பட்டு பெட்டியை இழுக்க முயற்சி செய்த பிறகு அது முன்பிருந்த இடத்திலேயே இருந்துவிட்டு போகட்டுமே என்று அவனுடைய அம்மா சொன்னாள். ஏனென்றால் அந்த பெட்டி மிகவும் கனமாக இருப்பதால் அவனுடைய அப்பா வருவதற்குள் அதை நகர்த்த முடியாதென்றும், மேலும் அப்பெட்டியை நகர்த்துவது கிராக்கருக்கு செய்யும் சேவை என்று உறுதியாக சொல்ல முடியாது என்றும் சொன்னாள். ஆனால் அவருடைய எண்ணம் இதற்கு நேர்மாறாக இருந்தது. இழுப்பறையையும் பெட்டியையும் இருக்கைகளும் நீக்கப்பட்ட பிறகு வெறிச்சோடி போகும் சுவர்களின் காட்சி அவள் மனதை கணக்கச் செய்தது. அவற்றிற்கு பல வருடங்கள் பழகி போன கிராக்கருக்கும் அதே உணர்வு தோன்றுமே என்றும் கவலைப்பட்டாள். அவை இல்லாமல் கிராக்கர் நிச்சயம் துக்கப்படுவான். அறையில் அவன் எங்கிருக்கிறான் என்று தெரியாத அவனுடைய அம்மா தன்னுடைய பேச்சை அவனால் புரிந்து கொள்ள முடியாது என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து கிசுகிசுக்கும் குரலில் தன் குரல் அவனுக்கு கேட்கக்கூடாது என்ற எண்ணத்தில் முடிவாக சொன்னாள். அவனுடைய இருக்கைகளை நீக்குவது அவனுடைய நிலை சீராகும் என்ற நம்பிக்கையை நாம் கைவிட்டு விட்டோம் என்பதை அவனுக்கு காட்டுவது போல இல்லையா?
முன்பு அவனுடைய அறை எப்படி இருந்ததோ அப்படியே விட்டு விடுவது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அவன் நம்மிடம் திரும்பி வரும்போது எதுவும் மாறாதிருப்பதை பார்ப்பதற்கும் இடையில் நடந்ததை எளிதாக மறப்பதற்கும் அவனுக்கு அது உதவும். கடந்த 2 மாதங்களாக இல்லாதிருந்த நேரடியான மனித பேச்சோடு வெறுமையான குடும்ப வாழ்க்கையும் இணைந்து தன்னுடைய மனதை குழப்பியிருக்கிறது என்பதை தன் அம்மாவின் பேச்சை கேட்டபோது கிராக்கர் உணர்ந்து கொண்டான். இல்லை என்றால் தன்னுடைய அறையில் இருக்கும் இருக்கைகளை எல்லாம் நீக்கப்பட வேண்டும் என்று தான் மிகவும் ஆர்வமாக இருந்ததன் காரணம் எது என்று அவன் ஏன் குழம்ப வேண்டும்? குடும்பத்தின் பழைய இருக்கைகள் பொருத்தப்பட்ட தன்னுடைய சௌகரியமான அறை எல்லா திசைகளிலும் இடைஞ்சல் இல்லாமல் நகர்வதற்கு ஏற்ற வகையில், ஆனால் அதே சமயம் மனித பின்புலமும் தடயமும் நீக்கப்பட்ட ஒரு காலி குகையாக மாற்றப்பட வேண்டும் என்று அவன் உண்மையில் விரும்புகிறானா? சுய நினைவு அற்ற நிலையின் விளிம்புக்கு சென்றுவிட்ட அவனை அவன் நீண்ட நாட்களாக கேட்டிராத அம்மாவின் குரல் மீண்டும் நன உளவுக்கு கொண்டு வந்தது. அவனுடைய அறையிலிருந்து எதுவும் நீக்கப்படக்கூடாது, எல்லாம் முன்பிருந்த மாதிரியே இருக்க வேண்டும். அறையில் உள்ள மேஜைகளும் பெட்டிகளும் அவன் மனநிலையின் மீது செலுத்தும் பாதிப்பை அவன் நிராகரிக்க கூடாது. நோக்கமில்லாமல் அவன் சுற்றி சுற்றி தவழும் போது இருக்கைகள் தடுத்தாலும் அது ஒரு அனுகூலமே அன்றி பாதகமில்லை. துர்தஷ்டவசமாக அவனுடைய தங்கைக்கு இதற்கு எதிரான அபிப்பிராயம் தோன்றியது. கிராக்கருடைய விஷயங்களில் தன்னுடைய பெற்றோருக்கு இல்லாத ஒரு பாண்டித்யம் தனக்கு இருப்பதான எண்ணம் அவள் மனதில் வலுப்பெற்றிருந்தது. இதற்கு காரணமும் இல்லாமல் இல்லை. எனவே அம்மாவின் அறிவுரைக்கு மாறாக கிராக்கரின் அறையிலிருந்து இழுப்பறை பெட்டியையும் எழுதும் மேஜையும் அந்த எல்லா அறை கலன்களையும் நிச்சயம் அகற்றியே தீர வேண்டும் என்ற உறுதி கொண்டாள். வெளிப்படையான காரணங்களுக்காக சோஃபாவை மட்டும் அங்கேயே விட்டுவிடவும் தீர்மானித்தாள். குழந்தைத்தனமான கீழ்ப்படிமையாலையும் அண்மை காலமாக எதிர்பாராமல் அவளுக்கு ஏற்பட்டிருந்த தன் நம்பிக்கையாலும் மட்டுமே அவள் இந்த முடிவுக்கு வரவில்லை. கிராக்கர் தவழ்வதற்கு நிறைய இட வேண்டும் என்பதை அவள் உணர்ந்திருந்தாள். இன்னொரு வகையில் அவன் பெரும்பாலும் அந்த அறை கலன்களை எப்பொழுதும் உபயோகிக்கவில்லை என்பதையும் அவள் கவனித்திருந்தாள். எல்லா சாதகமான வாய்ப்புகளிலும் ஒன்றிவிடும் பேதை பருவத்திற்கே உரிய உற்சாக மனநிலையும் இன்னொரு காரணமாக இருக்கலாம். இந்த உற்சாகமே கிராக்கரின் வாழ்வில் ஏற்பட்டுள்ள பயங்கரத்தை மிகைப்படுத்த கிரீட்டை தூண்டியிருக்கலாம். தான் அவனுக்கு இன்னும் அதிகமாக சேவை செய்ய வேண்டும் என்பதாலேயே இந்த மிகைப்படுத்தலையும் அவள் செய்திருக்கலாம். கிராக்கர் தனியான ஆட்சி செய்து கொண்டிருந்த வெறுமையான சுவர்கள் கொண்ட அறைக்குள் தன்னை தவிர வேறு யாரும் காலடி எடுத்து வைக்க கூடாது. அம்மாவுக்காக தன் தீர்மானத்தை மாற்றிக்கொள்ள கூடாது. கிராக்கரின் அறைக்குள் இருப்பு கொள்ளாமல் இருந்த அவளுடைய அம்மாவால் தன்னுடைய கருத்தை வலியுறுத்த முடியவில்லை. எனவே அவள் விரைவில் பேச்சற்று போய் இழுப்பறை பெட்டியை வெளியே நகர்த்த தன் மகளுக்கு முடிந்த மட்டும் உதவினாள். இப்பொழுது கிராக்கர் இழுப்பறை பெட்டி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எழுதும் மேஜை நிச்சயம் அவனுக்கு வேண்டும். முக்கி முணங்கி 2 பெண்களும் இழுப்பறை பெட்டியை தன்னுடைய அறையிலிருந்து வெளியே நகர்த்திய உடனே கிராக்கர் மிகவும் எச்சரிக்கையாகவும் அன்பு மேலிடும் பார்வையுடனும் சோஃபாவுக்கு கீழிருந்து தன்னுடைய தலையை வெளியே நீட்டினான். அடுத்த அறையில் பெட்டியில் இழுப்பறைகளை கிரீட் பொருத்தி கொண்டிருக்க விட்டுவிட்டு துரதிர்ஷ்டவசமாக அவனுடைய அம்மா முதலில் அறைக்குள் திரும்பி வந்தாள். இதுவரை தன்னை பார்க்காமல் இருந்த அம்மாவுக்கு தன்னுடைய தோற்றம் அருவருப்பை தரும் என்பதால் கிராக்கர் பயத்தில் சோஃபாவின் மறுமுனைக்கு வேகமாக நகர்ந்தான். இருந்தும் சோஃபாவிலிருந்து தொங்கிய திரை லேசாக ஆடியதை அவனால் தடுக்க முடியவில்லை. அவளை உஷார்படுத்த அது போதும். ஒரு கணம் அசையாமல் நின்ற அவள் கிரீட்டிடம் திரும்பி போனாள்.
சில சிறிய அறைக்கலன்கள் மட்டுமே தன் அறையிலிருந்து கொண்டு போகப்படுகின்றனவே அன்றி வேறெதுவும் அசாதாரணமாக நடக்கவில்லை என்று கிராக்கர் தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்ட போதும், 2 பெண்களும் அங்கும் இங்கும் நடப்பதும், அவர்களின் பெரும் மூச்சுகளும், அறைக்கலன்களை தரையில் நகர்த்தும் சத்தமும் நாலாபுரம் இருந்தும் வந்து அவனை பெருத்த தொல்லைக்கு உள்ளாக்கின. அவன் எவ்வளவுதான் தன் தலையையும் கால்களையும் உள்ளடக்கி தரையோடு தரையாக ஒடுங்கி இருந்தாலும் இந்த தொல்லையை நீண்ட நேரம் தன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று எண்ணிக்கொண்டான். அவன் நேசித்த எல்லாவற்றையும் வெளியே அகற்றி அவர்கள் தன்னுடைய அறையை காலி செய்து கொண்டிருந்தார்கள். சித்திர வேலைப்பாட்டுக்கான ரம்பத்தையும் மற்ற சில கருவிகளையும் அவன் போட்டு வைத்திருந்த இழுப்பறை பெட்டி ஏற்கனவே இழுத்து செல்லப்பட்டு விட்டது. இப்பொழுது அவர்கள் அவனுடைய எழுதும் மேஜையை பிரித்து கொண்டிருந்தார்கள். அது அநேகமாக தரையில் அமிழ்ந்து போயிருந்தது. அவன் தொடக்க பள்ளியில் படித்த போதும் வணிகவியல் கல்லூரியில் படித்த போதும் வீட்டு பாடம் செய்த மேஜை அது. 2 பெண்களுடைய நல்லெண்ணங்களை சீர்தூக்கி பார்ப்பதற்கு செலவிட அவனுக்கு நேரமில்லை. அவர்கள் இருவரின் இருப்பையே அவன் கிட்டத்தட்ட மறந்து போயிருந்தான். ஏனென்றால் சோர்வினால் அவர்கள் அமைதியாக வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய சரசரக்கும் காலடி ஓசையை தவிர வேறு எந்த சத்தமும் கேட்கவில்லை. அவர்கள் அடுத்த அறையில் எழுதும் மேஜையின் மீது சாய்ந்து ஆசுவாசப்படுத்திக் கொண்டிருந்த போது அவன் சோஃபாவின் அடியிலிருந்து சரேல் என்று வெளியேறி 4 முறை வெவ்வேறு திசையில் நகர்ந்தான். ஏனென்றால் அவனுக்கு எதை முதலில் மீட்பது என்று புரியவில்லை. பிறகு தரையில் எதிர் திசையில் இருந்த சுவருக்கு ஓடினான். அங்கு ஃபார் துணியால் தன்னை இறுக மூடிக்கொண்டிருந்த பெண்ணின் படம் அவனை கவர்ந்தது. அதை நோக்கி ஊர்ந்தான். அவன் கண்ணாடி பரப்பின் மீது தன்னை இறுக பொருத்தி கொண்டான். அதன் பரப்பு பிடித்துக் கொள்வதற்கு சௌகரியமாகவும் சூடாகி போயிருந்த அவனுடைய வயிற்று இதமாகவும் இருந்தது. அவனுடைய உடலால் மறைக்கப்பட்டுவிட்ட இப்படத்தை யாரும் அகற்ற முடியாது. 2 பெண்களும் உள்ளே வருவதை கவனிப்பதற்கு வசதியாக தன் தலையை கூடத்தை நோக்கி திருப்பி வைத்துக் கொண்டான். அவர்கள் அதிக நேரம் ஓய்வெடுக்காமல் திரும்பி வந்தார்கள். கிரீட் தன் அம்மாவை கைகளில் ஆதரவாக பிடித்தபடி வந்தாள். கிரீட் சுற்றுமுற்றும் பார்த்தபடி, இப்பொழுது எதை எடுக்கலாம் என்று கேட்டாள். சுவரில் இருந்த கிராக்கரின் கண்களை அவளுடைய கண்கள் சந்தித்தன. அம்மா அங்கு இருந்ததால் அவள் பதற்றத்தை வெளிக்காட்டாமல் அம்மா மேல் நோங்கி பார்ப்பதை தடுக்கும் வகையில் அவளை நோக்கி தன் தலையை தாழ்த்தி, வா அம்மா, கொஞ்ச நேரம் கூடத்தில் இருப்போமா என்று சொன்னாள். அம்மாவை பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்பிவிட்டு பிறகு அவனை சுவரிலிருந்து கீழே துரத்தும் அவளுடைய நோக்கம் அவனுக்கு தெளிவாக தெரிந்தது. சரி, அவள் முயற்சி செய்யட்டும், படத்தை விட்டு கீழே இறங்கக்கூடாது என்று அவன் அதை இறுக பற்றி கொண்டான். கிரீட் அவனை இறக்க முயன்றால் அவள் முகத்தின் மீது பறக்கவும் தீர்மானித்தான். ஆனால் கிரீட்டின் வார்த்தைகள் அவளுடைய அம்மாவை பதற்றப்படவே வைத்தன. ஒரு பக்கமாக ஒரு அடி எடுத்து வைத்த அவளுடைய அம்மா படத்தின் மீதிருந்த பெரிய பழுப்பு நிற திரட்சியை பார்த்துவிட்டாள். தான் பார்த்தது கிராக்கர் தான் என்பதை உணரும் முன்பாகவே அவள், ஓ கடவுளே கடவுளே என்று உரத்த கரகரத்த குரலில் அலறி உயிர் போவது போல கைகளை பரப்பியபடி சோஃபாவின் மீது விழுந்து அசைவற்று கிடந்தாள். அவனை வெறித்து பார்த்தபடி முஷ்டியை அசைத்து கொண்டு கிராக்கர் என்று அவனுடைய தங்கை கத்தினாள். அவனுடைய உருமாற்றத்திற்கு பிறகு அவள் அவனிடம் நேரடியாக பேசியது இதுதான் முதல் தடவை. தன் அம்மாவை மயக்கத்திலிருந்து எழுப்புவதற்காக ஒரு வாசனை திரவியத்தை எடுக்க வேண்டி அடுத்த அறைக்கு அவள் ஓடினாள். அந்த படத்தை காப்பாற்றிக் கொள்ள இன்னும் அவகாசம் இருந்ததால் கிராக்கரும் தன் தங்கைக்கு உதவ விரும்பினான். ஆனால் கண்ணாடியோடு இறுக ஒட்டி கொண்டதால் அதிலிருந்து தன்னை பீத்துக் கொள்ள அவன் சிரமப்பட வேண்டியிருந்தது.
முன்பெல்லாம் செய்தது போல தன் தங்கைக்கு அறிவுரை சொல்ல முடியும் என்பது போல அவன் அவள் பின்னால் அடுத்த அறைக்கு ஓடினான். ஆனால் அவள் பின்னால் செயலற்று நிற்க வேண்டியிருந்தது. இதற்கிடையில் அவள் பலவிதமான சிறிய பாட்டில்களுக்கு இடையே சிலதை தேடி எடுத்து திரும்பிய போது அவனை பார்த்து திகிலடைந்தாள். ஒரு பாட்டில் கீழே விழுந்து நொறுங்கியது. ஒரு கண்ணாடி செல்லு கிராக்கரின் முகத்தை வெட்டியதோடு எரிச்சலை உண்டாக்கும் ஒரு வகையான மருந்து அவன் உடல் மீது தெரித்தது. ஒரு வினாடியும் தாமதிக்காமல் தன்னால் எடுத்து செல்ல முடிகிற அளவுக்கு பாட்டில்களை சேகரித்து தூக்கி கொண்டு கிரீட் அவளுடைய அம்மாவிடம் ஓடினாள். தன் காலாலேயே அறைக்கதவை பலத்த சத்தத்துடன் அரைந்து சாத்தினாள். அவன் காரணமாக அநேகமாக இறந்து கொண்டிருக்கும் அவனுடைய அம்மாவிடமிருந்து கிராக்கர் இப்போது பிரிக்கப்பட்டு விட்டான். அம்மாவுடன் இருக்க வேண்டிய தன் தங்கையை பயமுறுத்தி விரட்டி விடுவோமோ என்ற பயம் காரணமாக கதவை திறக்க கிராக்கருக்கு மனமில்லை. காத்திருப்பதை தவிர செய்ய அவனுக்கு எதுவும் இல்லை. சுய வெறுப்பாலும் கவலையாலும் அலைகழிக்கப்பட்ட அவன் சுவர்கள், அரைக்கலன்கள், கூரை என்று எல்லாவற்றின் மீதும் முன்னும் பின்னும் ஊற ஆரம்பித்தான். இறுதியாக அந்த முழு அறையையும் தன்னை சுற்றி சுழல்வது போல தோன்றிய போது துக்கத்தினால் பெரிய மேஜை ஒன்றின் நடுப்பகுதி மீது மேலிருந்து விழுந்தான். சிறிது நேரம் கழிந்தது. கிராக்கர் வலுவற்று தளர்ந்து போய் இன்னும் படுத்து கிடந்தான். சுற்றியும் இருந்த அமைதி ஒருவேளை நல்ல அறிகுறியாகவும் இருக்கலாம். வாசல் மணி ஒலித்தது. வேலைக்கார சிறுமி சமையல் அறையில் வைத்து பூட்டப்பட்டிருப்பதால் கிரீட்டே கதவை திறக்க வேண்டியிருந்தது. வந்தது அவளுடைய அப்பா. என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் அவருடைய முதல் கேள்வி. கிரீட்டினுடைய முகம் அவருக்கு எல்லாவற்றையும் சொல்லியிருக்க வேண்டும். தன்னுடைய முகத்தை அவருடைய மார்பில் மறைத்துக் கொண்டு அடங்கிய குரலில் பதில் சொன்னாள். அம்மா மயக்கமாக இருந்தாள். ஆனால் இப்பொழுது தேவலை. கிராக்கர் கட்டுப்பாடில்லாமல் திரிகிறான். நான் எதிர்பார்த்ததுதான் நடந்திருக்கிறது. ஆனால் நீயும் உன் அம்மாவும் தான் நான் சொன்னதை கேட்கவில்லை என்றார் அவர். கிரீட்டினுடைய மிக சிறிய பதிலுக்கு மிக மோசமான அர்த்தத்தை அவனுடைய அப்பா கொடுத்து விட்டார் என்பதும், தான் ஏதோ ஒரு வன்முறை செயலை செய்துவிட்டதாக அவர் கருதி கொண்டிருக்கிறார் என்பதும் கிராக்கருக்கு தெளிவாக புரிந்தன. விளக்கம் சொல்வதற்கு அவனுக்கு வழியும் நேரமும் இல்லாததால் கிராக்கர் இப்பொழுது அவனுடைய அப்பாவின் கோபத்தை தணிக்க முயல வேண்டும். கூடத்திலிருந்து அவனுடைய அப்பா உள்ளே வந்ததும் துரத்தப்படாமலேயே தன்னுடைய அறைக்குள் உடனடியாக நுழைந்துவிடும் நல்லெண்ணம் தன்னுடைய மகனுக்கு இருப்பதை அவர் அறிய வேண்டும் என்பதற்காக கிராக்கர் தன்னுடைய அறை கதவுக்கு ஓடி அதோடு தன்னை இறுக பொருத்தி கொண்டான். ஆனால் கதவு திறக்கப்பட்டால்தான் அவனால் உடனடியாக மறைய முடியும். இவ்வளவு நுணுக்கமான வேறுபாடுகளை புரிந்து கொள்ளும் மனநிலையில் அவனுடைய அப்பா இல்லை. உள்ளே வந்ததும் கோபமும் பதற்றமும் துணிக்க ஆ என்று அலறினாள். கிராக்கர் கதவிலிருந்து தன் தலையை பின்னுக்கிழுத்து அண்ணாந்து அவனுடைய அப்பாவை பார்த்தான். தான் கற்பனை பண்ணிருந்த அப்பா உண்மையில் இவர் இல்லை. கூரையில் அங்கும் இங்கும் ஊர்ந்து செல்லும் பொழுதுபோக்கில் இருந்த அதே அளவு ஆர்வத்தை வீட்டில் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதில் அவன் ஆர்வம் காட்டவில்லை என்பதால் அவன் சில மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். இருந்தும் அது அவனுடைய அப்பாவாக இருக்க முடியுமா? கிராக்கர் வியாபார நிமித்தமாக பயணங்களை தொடங்கும் போதெல்லாம் படுக்கையில் சோர்ந்து போய் படுத்து கிடந்தவரா இந்த மனிதர்? அவன் மாலையில் வீடு திரும்பும் போது வெறும் மேலங்கியோடு பெரிய நாற்காலி ஒன்றில் படுத்தவாறு அவனை வரவேற்றவரா இந்த மனிதர்? எழுந்து நிற்க முடியாமல் கைகளை மட்டும் உயர்த்தி வாழ்த்து சொன்னவரா இந்த மனிதர்?
நீண்ட விடுமுறையின் ஞாயிற்றுக்கிழமைகளில் அபூர்வமாக அவர்கள் வெளியே போகும்போது சாதாரணமாகவே மெதுவாக நடக்கும் கிராக்கருக்கும் அவனுடைய அப்பாவுக்கும் இடையில் ஒரு பழைய சாம்பல் வண்ண கோட்டை அணிந்து கொண்டு அவர்களை விட மெதுவாக ஒவ்வொரு காலடியையும் மிகுந்த எச்சரிக்கையுடன் கைத்தடியின் உதவியோடு எடுத்து வைத்து நடந்து வரும், ஏதாவது சொல்ல விரும்பிய போதெல்லாம் நடப்பதை நிறுத்திவிட்டு உடன் வருவோரை அருகே அழைத்து பேசி வரும் இந்த மனிதர்தானா? இப்பொழுது அவர் அங்கே அற்புத தோற்றத்தில் நின்று கொண்டிருக்கிறார். வங்கிகளில் பணியாற்றும் தகவல் சிப்பந்திகள் அணிவதை போன்ற தங்க பொத்தான்களுடன் கூடிய நேர்த்தியான நீல வண்ண சீருடை அணிந்திருந்தார். அவருடைய ஜாக்கெட்டின் உயர்ந்த விரைப்பான கழுத்துப்பட்டி மீது அவருடைய வலிமையான இரட்டை நாடி தாடை பிதுங்கி நின்றது. அடர்த்தியான புருவங்களின் கீழிருந்து அவருடைய கடுமையான கண்கள் துளைக்கும் பார்வையை எரிந்து கொண்டிருந்தன. ஒரு காலத்தில் தாறுமாறாக இருந்த அவருடைய வெள்ளை தலைமயிர் துல்லியமான நடுவகிடெடுத்து பளபளப்புடன் அழுந்த வாரப்பட்டிருந்தது. தங்க இலச்சினை ஒன்று பொருத்தப்பட்ட, அநேகமாக அது ஒரு வங்கியினுடையதாக இருக்கலாம். தன் தொப்பியை அறையின் ஒரு மூலையிலிருந்து சோஃபாவின் மீது தூக்கி எறிந்துவிட்டு ஜாக்கெட்டின் வால் முனைகளை பின்புறம் தள்ளிவிட்டு கொண்டும் கைகளை காற்சட்டையின் பைகளில் விட்டுக்கொண்டும் இறுக்கமான முகத்துடன் கிராக்கரை நோக்கி நடந்தார். என்ன செய்ய போகிறார் என்பது அவருக்கே தெரியாத மாதிரி தோன்றியது. வழக்கத்துக்கு மாறாக அவர் கால்களை உயர்த்தி வைத்து நடந்தார். அவருடைய பாதணிகளின் கீழ்பாகங்களுடைய பிரம்மாண்ட அளவை பார்த்து கிராக்கர் வாயடைத்து போனான். அவனுடைய உருமாற்றத்தின் முதல் நாளிலிருந்தே அவனை கட்டுப்படுத்த கடுமையான வழிமுறைகளை ஏற்றவை என்று அவர் நம்பியிருந்தது அவனுக்கு தெரியும் என்பதால் அவருக்கு முன்னால் நிற்கும் தைரியம் அவனுக்கு இல்லை. எனவே அவர் நின்றால் நின்றும், அவர் நகர ஆரம்பித்தால் தப்பி ஓடவும் செய்தான். எந்த தீர்மானமான சம்பவமும் நடைபெறாமல் அவர்கள் அந்த அறையை பல முறை சுற்றி வந்தார்கள். இந்த சுற்றல் மிக மெதுவாக நடந்ததால் அது ஒரு துரத்தல் மாதிரியே தோன்றவில்லை. சுவர்களிலோ கூரையிலேயோ ஏறினால் அதை ஒரு அவக்கேடான செயலாக அவர் எடுத்துக்கொள்ளக்கூடும் என்று பயந்து கிராக்கர் தரையை விட்டு அகலவே இல்லை. இப்படியே மெதுவாக சுற்றி வந்தும் கூட அவனால் நீண்ட நேரம் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் அவனுடைய அப்பாவின் ஒவ்வொரு காலடிக்கும் அவன் ஒரு சங்கிலி தொடரான இயக்கங்களை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. இதற்கிடையில் அவனுக்கு மூச்சு இறைக்க ஆரம்பித்து விட்டது. அவனுடைய பழைய வாழ்க்கையிலேயே அவனுடைய நுரையீரல்கள் அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கவில்லை. ஓடுவதிலேயே தன் சக்தியை ஒருமுகப்படுத்தியும் தலை கிறக்கத்துடனும் தள்ளாடியும் அவன் ஓடிக்கொண்டிருந்தான். கண்களை திறந்து வைத்திருக்க முடியவில்லை. உணர்வு மங்கிய நிலையில் முன்னோக்கி ஓடுவதை தவிர வேறு எந்தவித தப்பிதலையும் அவனால் யோசிக்க முடியவில்லை. குமிழ்களும் பிளவுகளும் நிரம்பியவையும் அழகாக செதுக்கப்பட்டவையுமான மரத்தாலான அரைக்கலன்களின் நெருக்கத்திலிருந்த சுவர்கள் தனக்கு விடுதலை அளிக்கும் என்பதை அநேகமாக மறந்துவிட்டு அவன் ஓடிக்கொண்டிருந்தான். லேசாக தூக்கி எறியப்பட்ட ஏதோ ஒரு பொருள் அவனுக்கு பின்புறம் விழுந்து அவனுக்கு முன்னால் உருண்டோடியது. அது ஓர் ஆப்பிள். உடனடியாக இரண்டாவது ஆப்பிள் அதை தொடர்ந்தது. பீதியில் கிராக்கர் நின்றுவிட்டான். அவனை தாக்குவதற்கு அவனுடைய அப்பா தீர்மானித்து விட்ட போது தொடர்ந்து ஓடுவதில் அர்த்தமில்லை. சமையலறை அடுக்கிலிருந்து வட்டிலிருந்து பழங்களை எடுத்து தன் சட்டைப்பைக்குள் நிரப்பிக்கொண்டு இப்பொழுது ஒவ்வொன்றாக அவனுடைய அப்பா எரிந்து கொண்டிருந்தார். ஆனால் குறிப்பார்த்து எறிவதில் அவர் கவனம் கொள்ளவில்லை. காந்த சக்தியால் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்வதை போல சிறிய சிவந்த ஆப்பிள்கள் தரையெங்கும் உருண்டோடின. அதிக விசையுடன் எரியப்படாத ஆப்பிள் ஒன்று கிராக்கரின் முதுகை உரசிவிட்டு எந்த ஆபத்தையும் விளைவிக்காமல் தெரித்தோடியது. ஆனால் உடனடியாக எரியப்பட்ட மற்றொன்று அவன் முதுகு மீது நேராக விழுந்து அமிழ்ந்தது.
இதனால் உண்டான தாங்க முடியாத கடும் வலியை அதே இடத்தில் தன்னால் விட்டுவிட்டு போய்விட முடியும் என்பதைப் போல கிராக்கர் தன் உடலை முன்னோக்கி இழுத்துச் செல்ல பிரயாசப்பட்டான். ஆனால் ஆணியால் அறையப்பட்டதைப் போல உணர்வுகளை எல்லாம் முழுக்க சிதைந்த நிலையில் உடலை சமதளத்தில் பரப்பியபடி அதே இடத்தில் அவன் கிடக்க நேர்ந்தது. சுய உணர்வை இழக்கும் முன் கடைசியாக அவன் பார்த்த பார்வையில் அலறிக்கொண்டிருந்த அவனுடைய தங்கைக்கு முன்பாக அவனுடைய அறைக்கதவை வீசி திறந்து கொண்டு அம்மா ஓடி வந்தது தெரிந்தது. சுலபமாக மூச்சு விடவும் மயக்கத்திலிருந்து விடுபடவும் அவனுடைய அம்மாவின் உடைகளை கிரீட் தளர்த்தி விட்டிருந்ததால் அவள் ஓடிய போது அவளுடைய ஆடைகள் ஒவ்வொன்றாக நழுவி விழ அவற்றை மிதித்து கொண்டே நேராக அவனுடைய அப்பாவிடம் ஓடி வந்து அவரை இறுக அணைத்து அவருடைய கழுத்தை தன் கைகளால் வளைத்து பிடித்து தன் மகனுடைய உயிருக்காக மன்றாடினாள். இந்த நேரத்தில் கிராக்கரின் பார்வை மங்கத் தொடங்கியது. அத்தியாயம் 2 முடிந்தது. உருமாற்றம்.